வணக்கம் நண்பர்களே. நேற்றிரவு உங்களுக்கு நான் வாக்குறுதி அளித்தது போல இலங்கை தென்னாப்பிரிக்க அணிகளுக்கு இடையிலான போட்டி பற்றிய காணொலி இது. 4வது தொடர்ச்சியான தோல்வி இலங்கைக்கு. குவின்டன் டி காக்கின் 5வது தொடர்ச்சியான அரைச்சதம். அதாவது ஒரு அரைச்சதம் எங்களுக்கு அதிகமாக பெற்றுகின்றார். 50க்கு மேற்பட்ட ஓட்ட எண்ணிக்கைகளை 5 தடவைகள் தொடர்ச்சியாக பெறுவது என்பது எந்த உச்சக்கட்ட ஃபார்ம் என்று சொல்லி உங்களுக்கு தெரியும். உலக கிண்ணத்துக்கு குவின்டன் டி காக் முழுமையான பலத்தோடு செல்ல போகிறார். ஆனால் இலங்கை அணி நிலை முழுக்க சிதறடிக்கப்பட்டிருந்தது. இன்று காலையில் எனக்கு நண்பர் ஒருவர் தகவல் அனுப்பியிருக்கிறார். அந்த 2 டெஸ்ட் போட்டிகளும் அணியின் கோச் ஹத்துரு சிங்கவுக்காக வெல்லப்பட்டவை. இந்த 4 போட்டிகளும் அணிக்காக விளையாடிவை. இதனால் தோற்று போயிருக்கின்றார்கள் என்று இருக்கலாம். ஆனால் இப்பொழுது ஸ்ரீலங்கா கிரிக்கெட் வட்டாரங்களில் ஒரு பரபரப்பான பேச்சு இருக்கிறது. உலக கிண்ண போட்டிகளுக்கு புதிய பயிற்சியாளர், புதிய முகாமையாளரோடு செல்ல போகின்றோம் என்று. போகின்ற போக்கில் புதிய தலைவரோடும் செல்ல போகின்ற போது தெரிகின்றது. யார் நேற்றைய தினம் இலங்கை அணிக்காக விளையாடினார்கள் என்று பாருங்கள். யாரிடம் இந்த வெற்றி பெறுவதற்கான ஒரு முயற்சி இல்லாவிட்டால் ஒரு வலு தெரிந்தது பாருங்கள். யாரிடம் அது தெரியவில்லை. மிக சோர்வாக ஆடியிருந்தார்கள். ஏதோ வந்தால் காணும் போனால் காணும் என்ற நிலையில் தான் இலங்கை அணியின் ஆட்டமே இருந்தது. முழுமையான ஆட்டம். பந்து வீச்சை பொறுத்தவரையில் தனஞ்சய டி சில்வா, துடுப்பாட்டத்தை பொறுத்தவரை இசுரு உதான உண்மையில் ஒரு பந்து வீச்சாளராக அணிக்குள் கொண்டு வரப்பட்டவர். நேற்றைய தினம் துடுப்படுத்த ஆடியிருந்தார். ஒன்றும் செய்ய முடியாது. இலங்கை அணி தோற்று போகிறது என்ற நிலையில் இசுரு உதானவை தான் கடைசியாக நாங்கள் கொண்டாடியிருந்தோம். ஆனால் தனிநபராக அவர் நின்று ஆடியதை, அதுபோல அவர் தென்னாப்பிரிக்க பந்து வீச்சாளர்களை பயமில்லாமல் அடித்து ஆடியதையும், மறுபக்கம் கசூப் ராஜித் அவருக்கான ஆதரவை வழங்கி தட்டி ஆடியதையும் பார்க்கும்போது ஏன் மற்ற துடுப்பாட்ட வீரர்களும் இவ்வாறு கொஞ்சமாவது விளையாடி இருக்கக்கூடாது என்ற ஆதங்கம் எல்லோருக்கும் ஏற்பட்டது உண்மை. இசுரு உதான நேற்றைய தினம் போட்டியின் நாயகனாக தெரிவு செய்யப்பட்டது மிக பொருத்தமானது. காரணம் என்னவென்று சொன்னால், இல்லாவிட்டால் அந்த போட்டி நேற்றைய தினம் பாதியளவு நேரத்திலேயே முடிந்திருக்கும். 57 பந்துகளில் 78 ஓட்டங்களை குவித்திருந்தார். 4 சிக்சர்கள், 7 ஓட்டங்கள். அதுபோல கசூப் ராஜித்தோடு அவர் புரிந்த இணைப்பாட்டம் மிக முக்கியமானது. கடைசி விக்கெட்டுக்காக 2 பேரும் சேர்ந்து 58 ஓட்டங்களை பகிர்ந்திருந்தார்கள். 131 189 வரை இந்த ஓட்டங்கள் செல்வதற்கு இவர்களது துடுப்பாட்டம், இவர்களது பொறுமையான இணைப்பாட்டம் உதவி இருந்தது. ஒரு பக்கம் கசூப் ராஜித்தை எவ்வாறு டெஸ்ட் போட்டிகளில் விஸ்வ பெர்னாண்டோ குசல் ஜெனிபெர்ராவுக்கு தன்னுடைய ஆதரவை வழங்கினாரோ அதுபோல தான் தட்டி ஆடிக்கொண்டிருக்க, மறுபக்கம் இசுருதான பந்துகளை எடுத்து ஆடிக்கொண்டிருந்தார். ஆனால் இலங்கையின் ஆரம்ப துடுப்பாட்ட வரிசை மிக மோசமாக ஆடியது. ஆரம்பத்திலே தரங்க 4 ஓட்டங்கள். ஓஷத பெர்னாண்டோ முதல் தடவையாக 0க்கு ஆட்டமிழந்தார். குசல் மெண்டிஸ் கொஞ்ச நேரம் நின்றார். 21 ஓட்டங்கள். அவிஷ்க பெர்னாண்டோ 29 ஓட்டங்களை எடுத்திருந்தார். அதுபோல அறிமுகம் பிரியமால் பெர்ரா நேற்றைய தினம் ஓட்டம் எதுவும் பெறாமல் முதல் பந்திலே ஆட்டமிழந்திருந்தார். மறுபக்கம் கமிந்து மெண்டிஸ் கொஞ்சம் போராடி 9 ஓட்டங்கள். தனஞ்சய டி சில்வா 22, திசர பெர்ரா 12 என்று வந்தவர்கள் போகின்றவர்கள் எல்லாம் தேவையற்ற ஆட்டப்பிரயோகங்களுக்கும் கொஞ்சம் வேகமான பந்து வீச்சுகளுக்கு பயந்ததாகவும் ஆடிக்கொண்டிருந்தார்கள். நோட்ஜே தனக்கான உலகக்கிண்ண வீசாவை நேற்றைய நாளின் மூலமாக பெற்றுக் கொண்டார் போல தெரிகின்றது. 140 கிலோமீட்டர் வேகத்தில் சராசரியா பந்து வீசுகின்றார். இடையிடையே எகிரும் பந்துகள், பந்தில் ஸ்லோவா பந்துகள் போன்ற பந்துகள் மூலமாக வீசிக் கொண்டிருக்கின்றார். நேற்றைய தினம் அவர் 3 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். தென்னாப்பிரிக்காவுக்கு இன்னொரு போட்டி இருந்தது. அந்த 7ஆம் இலக்க சகோதரி வீரர் யார் என்று பெலக்குவாயோ தனக்கான இடத்தை இப்பொழுது உறுதிப்படுத்தி வருகின்றார் போல தெரிகின்றது. இதற்கு முந்தைய போட்டியில் துடுப்பாட்டம், நேற்றைய போட்டியில் பந்து வீச்சு. அதுபோல தென்னாப்பிரிக்காவில் குவின்டன் டி காக்கை பற்றி சொல்லியிருந்தோம். அது கதையே இல்லை. மறுபக்கம் ஹாஷிம் ஆம்லா வந்தால் ரீசா ஹென்ரிக்ஸ் வெளியேற வேண்டி இருக்கும் போல தெரிகிறது. நேற்றைய தினமும் பெரிதாக சோபிக்கவில்லை அவர். ஆனால் கிடைத்த வாய்ப்பை நேற்றைய தினம் பயன்படுத்திக் கொண்ட மற்றும் ஒருவர் டூமினி நேற்றைய தினம் மிகச்சிறப்பாக ஆட்டமிழக்காமல் ஆடி தனக்கான அந்த பினிஷர் பதவி இன்னமும் இருக்கிறது என்பதை காட்டியிருந்தார். ஆனால் மாக்ரம் தான் கொஞ்சம் ஏமாற்றியிருந்தார். நேற்றைய தினமும் 29 ஓட்டங்கள். அவர் உலக கிண்ணத்துக்காக அணிக்குள்ளே வருவதாக இருந்தால், மத்திய வரிசையில் ஆடுவதாக இருந்தால் இதைவிட அதிகமான ஓட்டங்களை பெற வேண்டும். இல்லாவிட்டால் தென்னாப்பிரிக்காவின் போட்டிமிக்க சூழல் அவர் வெளியேறிவிடுவார். ஆனால் இலங்கையின் பந்து வீச்சு பாருங்கள், இதுதான் எங்களுக்கு முக்கியமானது. இலங்கையின் பந்து வீச்சு நேற்றைய தினமும் பெரிதாக சோபிக்கவில்லை. தனஞ்சய டி சில்வா நேற்றைய தினம் லசித் மாலிங்கவோடு புதிய பந்தை பகிர்ந்து கொண்டது நல்லதொரு முயற்சி. 3 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். 10 ஓவரிலும் பந்து வீசியிருந்தார். ஆனால் மாலிங்க, இசுரு உதான, கசூப் ராஜித் என்ற 3 வேக பந்து வீச்சாளர்களும் சோபிக்கவில்லை. தென்னாப்பிரிக்க வேக பந்து வீச்சாளர்கள் சோபித்த அதே ஆடுகளத்தில் இனி என்ன செய்ய போகிறோம் என்ற கேள்வி முக்கியமான கேள்வி. நேற்றைய தினம் இலங்கை அணி சரியான வியூகத்தை வைத்து விளையாடியதா என்பது முக்கியமான விஷயம். 4 சகோதர வீரர்கள் தனஞ்சய டி சில்வாவோடு சேர்த்து நேற்றைய தினம் இசுரு உதான, திசர பெர்ரா, கமிந்து மெண்டிஸ் இந்த 4 பேரையும் வைத்து ஒரு அணியை உருவாக்குவது, இல்லாவிட்டால் இவர்கள் துடுப்பாட்டத்தில் பெரிதாக சோபிக்க வேண்டும். அதுவும் நடக்கவில்லை. அகில தனஞ்சய நேற்றைய போட்டியில் விளையாடவில்லை. இப்படியான கேள்விகள் தான் இலங்கைக்கு 15 பேர் கொண்ட குழாமை எவ்வாறு தெரிவு செய்ய போகிறது என்ற விஷயமாக இருக்க போகிறது. இலங்கை அணிக்கு இருக்கின்ற ஒரே ஒரு போட்டியில் இதற்கான பதில் கிடைக்காது. எனவே தலைவரும் மாறப்போகிறாரா, அணியும் மாறப்போகிறதா என்ற கேள்விகள். மறுபக்கம் சமூக வலைத்தளங்களில் இப்பொழுது புதிய தலைவர்கள் யாரை நியமிக்கலாம் என்பது குறித்த ஆலோசனைகளை ரசிகர்கள் நடத்த ஆரம்பித்திருக்கிறார்கள். இதில் டெஸ்ட் தொடரை வென்று கொடுத்த திமுத் கருணாரத்னவின் பெயரும் இருக்கிறது முக்கியமானது. காரணம், உஸ்மான் கவாஜாவோடு ஒப்பிட்டு பார்க்கின்றார்கள். கவாஜா எவ்வாறு டெஸ்டுக்காக மட்டும் விளையாடி வந்த வீரர் ஒரு நாள் போட்டிகளில் தன்னை திடப்படுத்திக் கொண்டாரோ அதுபோல திமுத்தும் ஆடக்கூடியவர் என்று சொல்கின்றார்கள்.
கேள்விக்கான விடை தேர்வாளர்களின் கையில் இருக்கிறது. ஆனால் இப்படிப்பட்ட நிலையில் இலங்கை அணி உலக கிண்ணத்தில் முதல் சுற்றை தாண்டுவது என்பது கூட நடக்காத காரியமாக இருக்கிறது. காரணம், 11 பேரை முதலில் நாங்கள் சேர்க்க வேண்டும், அதுக்கு பிறகு 15 பேர் கொண்ட குழாமை உருவாக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலையில் இப்பொழுது உள்ளூரில் பிரகாசிக்கின்ற முன்னாள் வீரர் தினேஷ் சந்திமால், அதுபோல மீண்டும் உபாதையிலிருந்து மீண்டு வந்திருக்கிறார் என்று கருதப்படுகின்ற ஆஞ்சலோ மேத்யூஸ் போன்ற வீரர்களும் அணிக்குள் வந்தால் தான் துடுப்பாட்டம் பலம் பெறும் போல தெரிகின்றது. புதிய வீரர்கள் தங்களுக்கான வாய்ப்பை இன்னும் இருகரம் நீட்டி எடுத்துக் கொள்வதாக தெரியவில்லை. பந்து வீச்சு பலம் இழந்து கிடக்கிறது. இல்லாவிட்டால் ஒரு சுழல் பந்து வீச்சாளராவது இருக்க வேண்டும். இப்பொழுது பார்த்தால் மிக சோகமான நிலை என்னவென்று சொன்னால், எல்லா அணிகளும் தங்களது 15 பேர் கொண்ட அணியை கிட்டத்தட்ட உறுதி செய்து விட்டார்கள். இலங்கை அணி மட்டும் இன்னும் 15 பேரில் 10 பேரையாவது உறுதி செய்யுமா என்று சொல்லி பார்த்தால் இல்லை. குறைந்தபட்சம் ஒரு 3 பேர் கேள்விக்குறியாக தான் இருக்கிறது. நிலைமை படு மோசமாக போய் கொண்டிருக்கிறது. இன்னும் ஒரு போட்டி, அந்த போட்டியிலாவது ஏதாவது நம்பிக்கை தரக்கூடிய விதத்தில் இலங்கை வீரர்கள் செய்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்த்துவிட்டு உலகக்கிடம் பற்றி யோசிப்போம். அதுவரை காத்திருப்போம். நாங்கள் இசுரூதான நேற்றைய தினம் துடுப்பாட்டத்தில் பிரகாசித்தது போல இலங்கையின் மேல் வரிசை துடுப்பாட்ட வீரர்கள் யாராவது ஒருவர் பிரகாசித்திருந்தால் நாங்கள் இன்னும் மகிழ்ச்சி பட்டிருக்கலாம். உலகக்கிடம் கிட்டத்தட்ட எங்கள் கைவசம் வரும் என்று இந்த வேளையில் தான் பெருமூச்சோடு 2015 இலங்கை அணி நிகழ்த்திய சாதனைகள், தென்னாப்பிரிக்காவோடு தோற்று காலிறுதியோடு வெளியேறியிருந்தாலும் கூட சங்கக்கார நிகழ்த்திய 4 சதங்கள் என்று கொஞ்சமாவது சந்தோஷப்பட்டிருந்தோம். இந்த உலக கிண்ணத்தில் எதுவுமே இல்லை போல தெரிகின்றது. கடைசி போட்டிக்காக காத்திருப்போம். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். வலிமை போல உங்கள் நண்பர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். உங்களது கருத்துக்களை மறக்காமல் இடுங்கள். தொடர்ந்து வரும் காணொலிகளும் உங்களுக்கு பிடித்ததாக அமையும் என்று நான் நம்புகிறேன். வணக்கம்.